வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 21ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 878ஆம் ஆண்டில் சிசிலியின் சிராக்குஸ் நகரை இஸ்லாமியர் கைப்பற்றினர். 996ஆம் ஆண்டில் புனித ரோம பேரரசின் மன்னனாக 16 வயது 3ஆம் ஓட்டோ முடிசூடினார். 1703ஆம் ஆண்டில் ஆங்கிலேய எழுத்தாளர் டேனியல் டிஃபோ தேச துரோக குற்றச்சாட்டுகளுக்காக சிறைப்படுத்தப்பட்டார். 1792ஆம் ஆண்டில் ஜப்பானில் கியூஸ் தீவில் ஊன்சன் எரிமலை வெடித்ததில் இடம்பெற்ற சூறாவளி மற்றும் சுனாமியினால் 14,500 பேர் உயிர் இழந்தனர். 1851ஆம் ஆண்டில் கொலம்பியாவில் அடிமை தொழில் ஒழிக்கப்பட்டது. 1856ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் கான்சஸ் மாநிலத்தில் லாரன்ஸ் நகரம் அடிமைகளுக்கு ஆதரவான படையினரால் கைப்பற்றப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டது. 1871ஆம் ஆண்டில் பிரெஞ்சு அரசு படைகள் பாரிஸை தாக்கின. ஒரு வார முற்றுகையில் 20,000 மக்கள் கொல்லப்பட்டு 38,000 பேர் கைது செய்யப்பட்டனர். 1871ஆம் ஆண்டில் மலை ரயில்களுக்கான முதலாவது பல் சட்ட தொடருந்து பாதை ஐரோப்பாவில் அமைக்கப்பட்டது. 1881ஆம் ஆண்டில் அமெரிக்க செஞ்சிலுவை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 1904ஆம் ஆண்டில் பாரிஸில் பன்னாட்டு கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. 1917ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் அட்லாண்டா மாநிலத்தில் நடைபெற்ற பெருந்தீயில் பேர் அழிவு ஏற்பட்டது. 1937ஆம் ஆண்டில் ஆர்க்டிக் பெருங்கடல் பனிப்பாறைகளில் முதலில் அறிவியல் ஆய்வுக்கூடம் ஒன்றை சோவியத் ஒன்றியம் அமைத்தது. 1939ஆம் ஆண்டில் கனடாவில் தேசிய போர் நினைவகம் ஒட்டாவாவில் பிரித்தானியாவின் 6ஆம் ஜார்ஜ் மன்னரால் திறந்து வைக்கப்பட்டது. 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரேசிலில் இருந்து 950 மைல் தூரத்தில் ரோபின் மூர் என்ற அமெரிக்க போர்க்கப்பல் ஜெர்மனியின் யூ படகினால் மூழ்கடிக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டில் மைக்கேலாஞ்சலோவின் பியத்தா ஓவியம் ரோம் நகரில் புனித பேதுரு பேராலயத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஹங்கேரிய நிலவியலாளர் ஒருவரால் சேதப்படுத்தப்பட்டது. 1976ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் நடைபெற்ற பேருந்து விபத்தில் 29 பேர் உயிர் இழந்தனர். 1991ஆம் ஆண்டில் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி சென்னைக்கு அருகில் ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கவிருந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்கு மேடைக்கு அருகில் நடந்து சென்ற பொழுது மனித குண்டு வெடிப்பினால் கொல்லப்பட்டார். 1991ஆம் ஆண்டில் எத்தோப்பியாவின் கம்யூனிச அரசு தலைவர் மெங்கிஸ்து ஹைலி மரியாம் நாட்டில் இருந்து தப்பி வெளியேறினார். எத்தோப்பியா உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது. 1994ஆம் ஆண்டில் ஏமன் ஜனநாயக குடியரசு ஏமனில் இருந்து விலக எடுத்த நடவடிக்கை தோல்வியில் முடிந்தது. இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடித்தது. 1996ஆம் ஆண்டில் தான்சேனியாவில் புகோவா என்ற பயணிகள் கப்பல் விக்டோரியா ஏரியில் மூழ்கியதில் 1000 பேர் உயிரிழந்தனர். 1998ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவில் ஒரு வாரமாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களை அடுத்து இந்நாட்டை 32 ஆண்டுகள் ஆட்சி செய்த சுகார்த்தோ அரசு தலைவர் பதவியிலிருந்து விலகினார். 2003ஆம் ஆண்டில் வடக்கு அல்ஜீரியாவில் நிகழ்ந்த 6.8 அளவு நிலநடுக்கத்தில் 2000 பேருக்கு மேல் உயிர் இழந்தனர். பலேரிக் தீவுகளை ஆழி பேரலை தாக்கியது. 2012ஆம் ஆண்டில் ஏமன் சனா நகரில் தற்கொலை தாக்குதல் ஒன்று இடம்பெற்றதில் 120 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் மே 21ஆம் நாளானது
இந்தியாவில் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும், சிலி நாட்டில் கடற்படை தினமாகவும், பன்னாட்டு தேயிலை நாளாகவும், கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உலக தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.